ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாகர்கோவில் சைடில் வைக்கிற மாதிரி பருப்பு குழம்பு பார்க்கலாம். இதில் நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா 3 தண்ணி வாஷ் பண்ணி கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் கட்டி காயம் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, அப்புறம் 4 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு கொதி வந்ததும் தக்காளி போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டுடலாம். மீன்வேல் இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், சீரகம், மஞ்சள்தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த டைமில் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி. இப்போ நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்து அதில் நம்ம அந்த பருப்பு கடைசியில் ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா பொங்கும். ஸோ இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கி வர டைம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா நம்மளோட பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.